டேய் மெதுவாடா. இப்ப என்ன நடந்துச்சு? ஏன் இப்படி குடிக்கிற? ஏன்டா டென்ஷனா இருக்க? அருணோட வாரிச ரஞ்சிதா வயித்துல சுமந்துகிட்டு இருக்காடா. அதையே காரணமா வச்சு அவ அருண் வீட்டுல செட்டில் ஆயிட்டாடா. இதுக்கு மேல என்னடா நடக்கணும்? என்ன நடக்கணும்? டேய் அவ போய் செட்டில் ஆயிட்டா நீ அப்படியே விட்டுருவியா? அவளை வெளியில கொண்டு வரதுக்கு நீ ஏதாவது திட்டம் போட தானே போற? எவ்வளவு பண்ணிட்டேன்டா. அருண் கிட்ட இருந்து அவளை பிரிச்சு என் பக்கம் கூட்டிட்டு வரதுக்காக எவ்வளவு பண்ணியிருக்கேன். எத்தனை பேரை வச்சு கேம் ஆடி இருக்கேன். ஆனா ரிசல்ட் சீர். போதுடா குறா குறா. இங்க பாருடா, நீ ஃபிக்ஸ் பண்ணிருக்கிறது ரொம்ப சேலஞ்சிங்கான டார்கெட் மச்சான். அது அவ்வளவு ஈஸியா நடக்காது. அது கொஞ்சம் டைம் ஆகும். இன்னும் எவ்வளவு நாள்டா போராடிட்டே இருக்கிறது? ஏய் எவ்வளவு காலம் ஆனாலும் ஃபைட் பண்ணி தானடா ஆகணும். ஏய் ஏற்கனவே 1 வருஷம் ஆயிடுச்சுடா. இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா உனக்கு? ரஞ்சிதா எனக்கு சொந்தமாக இருக்க வேண்டிய நாள்ரா. அவ என் கனவை கலைச்சு என் காலை உடைச்சு இன்னைக்கு கருப்பு நாள் ஆகிட்டாடா. அன்னில இருந்து அவளை பழி வாங்க முடியல, பதிலடி கொடுக்க முடியல. அவளை ஜெயிக்க விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கண்டா. அது நினைச்சு அசிங்கமா இருக்குடா. மச்சான் கேம் இன்னும் முடியலடா. அருண் வீட்டுல இன்னும் அவளை ஏத்துக்கல. உனக்கு இன்னும் சான்ஸ் இருக்குடா. அடுத்து என்ன பண்ணலான்னு நிதானமா யோசி. டேய் என்னால யோசிக்கவே முடியலடா. மைண்ட் டோட்டலா பிளாக் ஆயிருக்கு. கால் சரியானதும் இன்னும் ஃபயரா இறங்கி வேலை செய்யணும்னு நினைச்சேன்டா. ஆனா என்னோட வேகம் வேறு எல்லாமே குறைஞ்சிருக்குடா. டேய் திரும்ப நான் என் காலை உடைச்சுக்கணும். அந்த வலிய மூளையை குத்திக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நான் திரும்ப இறங்கி நான் வெறிச்சனமா வேட்டையாட வேண்டாம். டேய் இங்க வேற போய் ஒரு பெரிய இரும்பு ராடா இல்ல ஒரு கட்டையை எடுத்துட்டு வா. அப்படியே என் காலை அடிச்சு உடைச்சு. சும்மா இரு. இந்த மாதிரி முட்டாள்தனமான ஐடியாலாம் எனக்கு தானடா வரும். நீ என்னடா என்ன மாதிரி ஆயிட்ட? உன் டென்ஷன்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு ரிலாக்ஸா யோசிச்சாவே உனக்கு என்ன பண்ணலான்னு ஐடியா தோணுடா. இல்லடா எனக்கு தோண மாட்டேங்குதுடா. அதான் பிரச்சனை. ரஞ்சிதா ரொம்ப ஸ்மார்ட்டா காய நகர்த்தி என்ன கார்னர் பண்ணிட்டா. அவ கில்ல அடி எனக்கு தெரியும்டா. ஆனா இவ்வளவு கிரிமினலா யோசிப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா. எல்லா அம்மாக்களுக்கும் இருக்கிற ஒரே வீக்னஸ் குழந்தை சென்டிமெண்ட் மட்டும்தான். குழந்தை விஷயத்துல எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆளா இருந்தாலும் மனசு மாறிடுவாங்கடா. அந்த வீக்னஸ் பார்த்து கரெக்டா அடிச்சிருக்காடா. குடும்பத்துக்கு வாரிசு வர போறதுனால அருணோட அம்மா மனசு மாதிரி ஏத்துப்பாங்கன்னு பயப்படுறியா? அவங்க ஏத்துக்கிட்டாலும் நான் ஏத்துக்கிறதா இல்ல, அது வேற விஷயம். ஆனா எனக்கு சொந்தமாக வேண்டிய அருணுக்கு சொந்தமாயிட்டாடா. அவன் கூட ரகசியமா குடும்பம் நடத்தி குழந்தை சுமந்துட்டு போய் நிக்கிறாடா. ஐயோ அதை நினைச்சால அருவருப்பா இருக்குடா. ஏய் மச்சான் நீ ரொம்ப போட்டு குழப்பிக்காதடா. அவ கர்ப்பமா இருக்குன்னு சொல்றதே ஒரு நாடகமா இருக்கலாம்ல.